உடலில் குஷூ வருவதற்கு செய்ய வேண்டியது என்ன? குஷூ கல்பில் உள்ளது. கல்புல என்ன இருக்கோ அதான் தொழுகையில வரும். கல்புல அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் மறுமையும் இருந்தா தொழுகையும் அல்லாஹ்வும் ரசூலும் மறுமையும் வரும். கல்புல ஷஹவாத்தும் சுபஹாத்தும் இருந்தா வெளிப்படையிலும் ஷஹவாத்து சுபஹாத்தா வரும். ஷஹவாத்னா என்ன? மனோ இச்சைகள், அசிங்கமான விஷயங்கள். சுபஹாத்னா ஒரு சத்தியத்தை அசத்தியமா பார்க்கிறது, அசத்தியத்தை சத்தியமா பார்க்கிறது. ஷஹவாத்திலிருந்து வெளியே வரணும்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? பாவங்கள், அசிங்கமான விஷயங்கள் வெளியே வரணும் என்ன செய்யணும்? தௌபா செய்யணும். சுபஹாத் சத்தியத்தை அசத்தியமா பார்க்கிறது, ஹலால ஹராமா பார்க்கிறது, ஹலால ஹராமா பார்க்கிறது, ஹராம ஹலாலா பார்க்கிறது. இப்படி இருந்தால் என்ன செய்யணும்? தௌபா செய்யணுமா? இவரு இல்ம கத்துக்கணும், இல்ம கத்துக்கணும். இப்ப இந்த ஷஹவாத்தும் சுபஹாத்தும் யாருடைய கல்புல இருக்கோ இவங்களால குஷூவா தொழ முடியாது. தொழுகைங்கிறது தக்வா உருவாக்குற ஃபேக்டரி கிடையாது. தக்வா உருவாக்குற ஒரு மிஷின் கிடையாது. தொழுகை தக்வாவை சமர்ப்பிக்கிற இடம். தொழுகையுடைய வெளியில எப்படி உங்களுடைய நிலைமை அல்லாஹ்வோடு இருக்கோ அதே நிலைமை தான் தொழுகைக்கு உள்ளேயும் இருக்கும்.